Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சேமியா பருப்பு பாயாசம் பால் கொழுக்கட்டை. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்யறது, கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். நான் சேமியா கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு ப்ளஸ் கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி இந்த பால் கொழுக்கட்டையை பண்ணியிருக்கேன். நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் வெறும் பச்சரிசி மாவே சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பண்ணியும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மிதமான இனிப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வந்து இந்த பால் கொழுக்கட்டையை வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன தான் விதவிதமாக சமைச்சாலும் எங்கள் அம்மா செய்கிற பலகாரங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஈடு இணை இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது வந்து பீசஸ் போடுற மாதிரியே திக்காக பண்ணுவாங்க. நான் எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் பால் கொழுக்கட்டை ஒரு 4 இடம் பிடிக்கும். ரொம்ப நான் அந்த மாதிரி அவ்வளோ திக்காக போகலை, பட் இது திக் கன்சிஸ்டன்சி தான். பட் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ வாட்டரோ இல்லை மில்க்கோ கோகோனட் மில்க்கோ ஆட் பண்ணி தின்னாக்கி நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சேமியா, கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதில் அரிசி மாவு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கணும். அதில் பாதி அளவு 1/4 கப் வாட்டர் ரெண்டுத்தையும் விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் வெள்ளை தண்ணியாக. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு ஒரு 3 விசில்ஸ் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஊறிடும். ஊறினோன்னே நம்ம வேக வச்சோம்னா நல்லா மெத்துன்னு வெந்துடும். இப்போ இதை குக்கரில் போட்டு 3 விசில்ஸ் வச்சு எடுக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ரெடிமேடு இடியாப்ப மாவு தான், கொழுக்கட்டை இடியாப்பம் செய்கிற அந்த மாவு தான். 1/2 கப்பு. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி வாட்டர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அரிசி மாவும் ஒரு டைப்பாக வந்து நமக்கு தண்ணி பிடிக்கும். நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டோன்னா கஷ்டமாயிடும். அதனால் தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1 ஸ்பூனு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம விட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணியை தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அளந்து வச்ச மாவை எடுத்தாச்சு. இப்போ இந்த சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஒரேடியாக விடக்கூடாது, ஒருவேளை கூட ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். அதனால் இப்போ இது போதுமானதாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கிறதுனால கை வைக்க வேண்டாம். நான் இப்போ எல்லா வாட்டரையும் விட்டுட்டேன். கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். மாவை நல்லா மெத்துன்னு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி உருண்டைகளாகவும் நீளமாகவும் இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். அந்த ஈக்குவல் குவான்டிட்டி வாட்டரே வந்து சரியாக இருக்குது. 1/2 கப்பு அரிசி மாவு 1/2 கப்பு வாட்டர் இந்த அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பேனில் 1 டம்ளர் வாட்டர் விட்டுருக்கேன், கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இந்த வறுத்த சேமியாவை எடுத்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கலாம். கொழுக்கட்டை மாவை சின்னதாக இப்படி உருண்டையாகவும் நீட்டமாகவும் உருட்டியாச்சு. இந்த வாட்டரில் ஏற்கனவே சேமியா வெந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த கொழுக்கட்டைகளை போடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். 8 to 10 மினிட்ஸில் இந்த கொழுக்கட்டைகள்லாம் வெந்துடும். நம்ம இப்போ கரண்டி போட்டு கிளறக்கூடாது, கிளறினா உடஞ்சிடும். ஸோ இப்படியே நம்ம இப்போ நல்லா கொதி வந்தோன்னே நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிப்போம். இதை மூடி போட்டு மூடி ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கலந்து விடலாம், அப்போ உடையாது. ஒரு சின்ன உருண்டை இந்த பிசைஞ்ச அரிசி மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இது வந்து திக்கனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகும். இப்போ பாயசம் நமக்கு திக்காக கிடைக்கிறதுக்கு இதை கடைசியாக ஊற்றி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக வரும். பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக. இந்த ஸ்டேஜில் இந்த கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை நம்ம வடிகட்டி விடலாம். சிம்மில் வச்சுருக்கேன் ஸ்டவ், இல்லாட்டி அடி பிடிச்சிடும்.
பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்குது. தண்ணியை இந்த கொழுக்கட்டையோடு சேர்த்தாச்சு. இப்போ இதிலே ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும் இந்த கொழுக்கட்டை. குக்கரில் வேக வச்ச பருப்பு இருக்குது. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெல்லம் சேர்த்து இந்த பேனில் நம்ம இந்த பருப்பை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையில் பருப்பு வகையில் ஆட் பண்ணியாச்சு. அதனால் கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். இதில் நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் முழுசாகவே. நீங்கள் வேணால் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் மில்க் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாட்டரியாக ரொம்ப விட வேண்டாம். இப்போ ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை நம்ம சிம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்படியே வச்சுட்டு போயிடக்கூடாது. பருப்பு சேர்த்து தொட்டு நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு குக் பண்ணலாம். பருப்பு கொழுக்கட்டை எல்லாத்துலேயும் இந்த வெல்லம் ஏறுனா நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். ஒரு 1/2 டம்ளர் மில்க் எடுத்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இது ஆறட்டும். சூடாக இருக்கிற பாயசத்தில் இந்த மில்கை ஆட் பண்ண வேண்டாம். பாயசமும் ஆறணும், மில்க்கும் ஆறணும். ஸோ இதை லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண எப்போ பரிமாறுறோமோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் கிளறி ஆயிடுச்சு. பருப்பு, சேமியா, பால் கொழுக்கட்டை, வெல்லம் எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச இந்த கொழுக்கட்டை மாவை ஆட் பண்ணலாம். இப்போ சிம்மில் தான் நான் ஸ்டவ்வை வச்சுருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படி கைவிடாமல் கிளறலாம். அரிசி மாவு சேர்த்து நான் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்படியே கூட சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணியும் அப்படியே சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். எப்படி வேணால் சாப்பிட்லாம், நம்ம இஷ்டம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு, இறக்கி வச்சாச்சு பாத்திரத்தை. இதில் தேங்காயும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பாலும் காய்ச்சி ஆறணும். இது ரெண்டுமே ஆறணுன்னே இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னே நம்ம பாலை ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ஆறிடுச்சு. பாலை இதில் வடிகட்டி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு வாட்டரியாக வேணும்னா மில்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக ஆக்கிக்கலாம். பட் இப்படி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சேமியா, பருப்பு, பால் கொழுக்கட்டை நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. இது ரொம்ப ஈஸியும் கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணிமணியான பருப்பு கொழுக்கட்டை ரெடி. நன்றி, வணக்கம்.